தலைமை தாங்கி தரும்படி ஐயா தீர்த்தாளப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். முன்னிலை வைப்பதற்காக சித்தப்பா நடராஜன் அவர்களை சிதம்பரம் அன்போடு அழைக்கிறேன். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் எங்கள் முதல் வணக்கம். நமது சக்சஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 16வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சபையிலே வீற்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பொதிகையில் தோன்றி முச்சங்கம் கண்டு பாண்டியரின் மடியில் தவழ்ந்து எங்கள் நெஞ்சில் நீக்கமர நிறைந்த தமிழ்த்தாயை போற்றி தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்படுகிறது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்துமாறு தீர்த்தாரப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதை நான் வழிமொழிகிறேன். நன்றி, வணக்கம். அறியாமை என்னும் இருளை நீக்கி அறிவு என்னும் ஒளியை ஏற்றும் உன்னதமான நிகழ்வு குத்துவிளக்கேற்றுதல் மங்களத்தின் அடையாளமாகவும் வெற்றியின் தொடக்கமாகவும் விளங்கும் இந்த நிகழ்வை சிறப்பிக்க மேடையில் உள்ள சான்றோர்களை அன்புடன் அழைக்கிறோம். ரேவதி நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக மல்லிகா தீர்த்தாரப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மேல்நோக்கி எறிவது போல நம்முடைய எண்ணங்களும் நம் வாழ்வின் இலக்குகளும் உயர்வானதாக அமையட்டும். இந்த ஒளியானது இந்த அரங்கம் முழுவதையும் மட்டுமல்லாமல் நம் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியை பரப்பட்டும். குத்துவிளக்கு ஏற்றிய அனைவருக்கும் எங்களது பள்ளியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கலை கோவிலின் கனகமணி சுடராக மாணவர்களின் மகரந்த விடியலாக இருளை விளக்குகின்ற எழுச்சி சூரியனாக எங்கள் உள்ள கிழக்கில் உலா வருகின்ற எங்கள் பள்ளி முதல்வர் திரு நாகராஜன் ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு காந்திமதிநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க.
கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மாலை கதிரவன் மறையும் நேரத்தில் எங்களது சக்சஸ் பள்ளியினுடைய 16வது ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அடியேனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக இங்கு கூடியிருந்து எங்களை மகிழ்விக்கும் எனது அருமை பள்ளி குழந்தைகளுக்கு முதற்கண் எனது வணக்கத்தையும் அவர்களின் நலத்திற்கும் மேன்மைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்கள் பள்ளி ஆசிரிய பெருமக்களையும் பாசமான முறையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவதாக இப்பள்ளி 16வது நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு உறுதுணையாகவும் எங்களை உயர்த்த பாடுபட்ட பெற்றோர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதையும் அவர்களை வருக வருக என வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமானுடைய வாக்கு. அவருடைய வாக்கின் அடிப்படையில் கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து இங்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஐஓபியினுடைய சீனியர் மேனேஜர் அருண் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக அதாவது மெடிக்கல் எங்கள் பள்ளிக்கு அடிக்கடி வந்து மாணவர்களுக்கு அதாவது மாணவர்களை எப்படியெல்லாம் நாம் வந்து உடம்பை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும், உடம்பை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அடிக்கடி வரக்கூடியவர்கள் எங்களுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் அவர்கள் ஐயா முருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இங்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அப்பா தீர்த்தாரப்பன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்பத பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களையும் மற்றும் எனது மாமா காந்திமதிநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் கூறிக்கொண்டு, ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ரொம்ப ப்ரோக்ராம் ஒரு 40 ப்ரோக்ராம் இருக்குது. அதனால் அதையெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பார்க்கணும். அதனால் நாங்கள் உங்களை பேசி உங்களை வந்து என்ன செய்யல டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஒரு சில வார்த்தைகள் சொல்லி என்னுடைய வரவேற்புரைய நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். அதாவது எங்களுடைய பள்ளி ஒரு கோவில். கோவிலுக்கு எப்படி திருவிழாக்கள் எப்படி அவசியமோ அதே போல ஒரு பள்ளிக்கு வந்து ஆண்டு விழா மிக அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு விழாவின் மூலமாகத்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய பெருமை வெளியே தெரிகிறது. இந்த பிள்ளைகள் ஒரு வருட காலங்களாக படிப்பில் மட்டும் ஆர்வம் கொள்ளாமல் மற்ற விளையாட்டு மற்றும் மற்ற உள்ள கலை நிகழ்ச்சிகள்லையும் பிள்ளைங்க பங்கு கொண்டு அதில் வெற்றியை பெற வேண்டும். எங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. அந்த திறமையை வெளிக்கொணர்வதற்கு எங்களுடைய காலத்தில் வந்து சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காதனால எனக்கெல்லாம் வந்து நல்லா பாட பிடிக்கும், நல்லா அருமையாக பாடுவேன். ஆனால் அது வந்து எனக்கு அந்த வாய்ப்பு என்ன செய்யப்படலை அப்படின்னா, நான் படிக்கக்கூடிய காலத்தில் எனக்கு அது கிடைக்கப்படலை. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நாம் இந்த ஆண்டு விழாவின் மூலமாகத்தான் பிள்ளைகளுடைய திறமையை நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம், வெளிக்கொணர்வதற்காக என்ன செஞ்சுருக்கிறோம், இந்த ஆண்டு விழா நடத்துகிறோம். அதனால் இதற்கு பெற்றோர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பிள்ளைங்க வந்து எல்லா திறமையும் வெளிப்படுத்தணும். அந்த வெளிப்படுத்த நாம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம் இந்த ஆண்டு விழா. அதனால் அன்பான இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த ஆண்டு விழாவிற்கு முழுமையாக பங்கு கொள்ளணும். அதே மாதிரி ஊக்கத்தை பெற்றோர்களாகி நீங்கள் தரணும். நீங்கள் எவ்வளவுக்களோ ஊக்கம் தரீங்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய ப்ரோக்ராமும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்கிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஆண்டு விழா
சீரும் சிறப்புமாக நடைபெறணும் அப்படின்னா பெற்றோர்களாகிய நீங்கள் முழுமையாக இருந்து நம்முடைய குழந்தைகள் என்ன மாதிரி அற்புதங்கள் எல்லாம் செய்ய போகிறாங்க, எந்த மாதிரி கலைகளை எல்லாம் வெளிப்படுத்த போகிறாங்க என்பதை பொறுமையோடு இருந்து கவனிக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய நம் பள்ளி தாளர் திரு நாகராஜா அவர்களுக்கு நன்றி. பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இந்த நந்தவன மாண்புமிகு திரு அருண் சார் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் தெரியாது. நான் கேரளாவில தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்காரன் கிடையாது, பட் ஐ எம் ஃப்ரம் கேரளா. எனக்கு இப்போ இங்கே வந்து உங்கள் ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படித்த ஒரு நினைவு தான் எனக்கு வருது. நான் எனக்கு ஸ்கூலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனுவல் டே தான். நான் அன்றைக்கு ஸ்கூலில் கிளாஸ் இருக்காது, கலர் ட்ரெஸ் போடலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றலாம். ஸோ அது ரொம்ப என்ன சொல்லுவேன், எனக்கு நிறைய மெமரிஸ் வருது நான் இங்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது. சார் சொன்ன மாதிரி நம்ம படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூலில் லெசன்ஸ் படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஆர்ட்ஸில் நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கலாம், நமக்கு ஸ்பீச், நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு திறமை இருக்கலாம். அந்த திறமை வந்து நம்ம கண்டுபிடிக்கப்படுறது வந்து நம்ம அந்த டேலண்ட்ஸ் டேயில் தான் இருப்பேன். ஸோ எல்லோரும் வந்து அவங்க குழந்தைகளுக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்துங்க, என்கரேஜ் பண்ணுங்க. என்னை இன்வைட் பண்ண சாருக்கும் இந்த ஸ்கூலுக்கும் நன்றி. இந்த ஆனுவல் டே வந்து சாரோட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் எல்லாரையும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. Everyone, we are celebrated 16th annual day as the annual report reflects our collective hard work. I request respected Tamil teacher Mrs. Desiya Kumari, our honorable, to address the gathering. அன்னச்சத்திரம் 1000 கட்டுவதற்கு ஏழைக்கு கல்வி புகட்டுதல் சிறப்பு என்பதற்கு ஏற்ப எங்களது பள்ளி 2010ஆம் ஆண்டு முத்தம்மாள் முப்படாதி கல்வி அறக்கட்டளையின் மூலம் துவங்கப்பட்டது. எங்கள் பள்ளியின் தலையாய நோக்கம் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி. 2வது, மன்னனையும் மாசற கற்றோரையும் சீர்தூக்கின் மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு இணங்க ஆசிரியைகளின் கடின உழைப்பால் அரசு பொது தேர்வுகளில் தொடர்ந்து 100% தேர்ச்சி, கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு கொடுக்கும் 25% இடஒதுக்கீடு மட்டுமல்லாமல் எங்களது முத்தம்மாள் முப்படாதி கல்வி அறக்கட்டளையின் மூலம் மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி தொடர்ந்து வழங்கி வருகிறோம். 3வதாக, தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்பதை காட்டும் வகையில் மாணவர்களுக்கு பெற்றோர்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஐந்தருவி ஆசிரமத்தின் மாதாஜி ஆத்மபிரியா அவர்கள் தலைமையில் எங்கள் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு பாத பூஜை செய்தனர். மாணாக்கரின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் மூலம் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. எங்கள் பள்ளி காற்றோட்டமான வகுப்பறைகள், விளையாட்டு மைதானங்கள், தனித்தனி ஆய்வகங்கள், குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமரா வசதிகள், 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்களுடன் கூடிய நூலக வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் கொண்டுள்ளது. ஜூன் 12 அன்று நமது பள்ளியில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் சிறப்பாக நடைபெற்றது. ஜூலை 15 அன்று கல்வி கண் திறந்த வள்ளலாம் காமராஜரின் பிறந்த நாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஜூலை 18 அன்று ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாத பாப்பா என்ற வரிகளுக்கேற்ப நம் பள்ளி மாணவர்கள் திருவேங்கடத்தில் நடைபெற்ற கையுந்து பந்து விளையாட்டில் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்று வந்தனர். ஆகஸ்ட் 19 அன்று போதைப் பொருள் விழிப்புணர்வு தினத்தையொட்டி மாணவர்களுக்கு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு அறிவுரை வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 23 அன்று சொக்கம்பட்டியில் நடைபெற்ற யோகா போட்டியில் எங்கள் பள்ளி மாணவர்கள் பரிசில் பெற்றனர். ஆகஸ்ட் 27 அன்று நடந்த சதுரங்க போட்டிகளில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வட்டார அளவில் முதல் பரிசு பெற்றனர். செப்டம்பர் 9 அம்மாவின் பெயரில் மரம் நடுதல் என்ற தலைப்பில் மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டு சமூக பொறுப்புணர்வோடு செயலாற்றினர். நவம்பர் 21 நமது பள்ளியில் விண்வெளி காட்சி நடைபெற்றது. நவம்பர் 29 சவுத் இந்தியன் ஓபன் யோகா
சாம்பியன்ஷிப் போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். டிசம்பர் 11 பெண் குழந்தை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பிப்ரவரி 17 MI கிட்ஸ் புரோகிராம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 25 அன்று நம் பள்ளியில் விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஓராண்டு காலத்தில் நாம் கடந்து வந்த பாதையில் பல சவால்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சவால்களை எங்களை செதுக்கிய ஒளிகள். விளையாட்டு மைதானம் முதல் வகுப்பறை வரை எங்கள் மாணவர்கள் படைத்த சாதனைகள் அனைத்தும் எங்களின் பெருமை. நன்றி. Wonderful speech, ma'am. Next, dance is the hidden language. So I now invite the student, 7th standard Maya Kalpita, to grace the stage with their mesmerizing welcome performance. வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சங்கம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாம பம கம பசனிதனித பத பம பமகரி. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே. Next we